வீட்டுக்குள்ளே இப்போ யார் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் தான் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் சௌந்தர்யா அவர்கள் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காகனா முத்துக்குமரன், அதற்கப்புறம் வந்து அருண், பவித்ரா இவங்கெல்லாம் இருக்காங்க. எப்படியாவது 4 பேர் உள்ளே போயிடுவாங்க, நம்ம எப்படியே வெளியே போயிடுவோன்னு சௌந்தர்யா அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு போல். அதனால இவங்க வந்து இப்போ வெளியேற போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதோட பணப்பெட்டி எடுத்துகிட்டு இவங்க தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க பிக் பாஸில் விளையாடின முன்னாள் போட்டியாளர்கள்லாம். அவங்கள பார்க்கும் பொழுது என்ன இது, நீங்கள் வந்து இப்படிலாம் செஞ்சுருக்கீங்களேன்னு சௌந்தர்யாவை ரொம்பவே வந்து கேலி பண்ணி வந்துட்டுருக்காங்களா. நீங்கள் தான் பிஆர் டீம் வச்சு வெளியே மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்கீங்களே, அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே விளையாடாமல் கூட உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வாங்க முடியும்னு ரொம்பவே கலாய்ச்சிருக்கிறாங்க. அதனால் 20 லட்சம் வந்தால் நிச்சயமாக பணப்பெட்டி எடுக்கிற முயற்சியில் நான் இருப்பேன்னு இப்போ ரொம்பவே தீவிரமாக சௌந்தர்யா பணப்பெட்டி எடுக்கிற முயற்சியில் இருந்துகிட்ருக்காங்க. இது ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடிகை நயன்தாரா ஏற்கனவே தனுஷ் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு இருவருக்கும்னு தெரியும். எதற்காகனா, யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷ் அவர்களினுடைய சம்மதம் இல்லாமல் சில காட்சிகளை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு. அதே போல் சந்திரமுகிலையும் வரக்கூடிய சில காட்சிகள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் அவங்க அதற்கு அனுமதி வாங்கலை. அதனால் 5 கோடி ரூபாய் வரைக்கும் பிரபு அவர்கள் நயன்தாராவிடம் வந்து நஷ்டஈடு கேட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் இப்போ வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பார்த்து எல்லோரும் என்னடா இது நயன்தாராவுக்கு சுற்றி சுற்றி இப்படி ஆகிட்டுருக்கே அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் நியாயமானு கூட பைல்வான் அவர்கள் கூட கேட்டிருக்கிறாரா. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ராம்சரண் அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் ஆவணமும் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவங்க முறைப்படி பர்மிஷன் கேட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்லி வராங்க. என்ன நடந்தது அப்படின்றது யாருன்னா, நயன்தாரா அவர்களோ இல்லை பிரபு அவர்கள்லேருந்து ஏதாவது விஷயம் வெளியானால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.